ஹலோ காய்ஸ். ஸோ இன்றைக்கி நாங்கள் ஈஷா வந்திருக்கோம். ஈஷாவில் வந்துட்டு ரொம்பவுமே மைண்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு இது. நம்ம எல்லாருமே இது பார்த்துருப்போம். இது ரொம்பவுமே சூப்பராக ஜாலியாக இருக்குது. இங்கே வந்தப்போ நான் இங்கே வந்து வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். அப்படியே ஈஷாவில் அந்த மாட்டு வண்டியில் போகும்போது என்ன சூப்பராக போச்சு தெரியுங்களா? அப்படி ஆனால் வயசானவங்களுக்கும் ப்ரெக்னென்ட் லேடி அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் மாட்டு வண்டி. ஆனால் சௌகரியப்பட்டவங்க ஏறி உட்காந்துக்கலான்னு வச்சுக்கோங்களேன், ஜாலியாக வாக் பண்ணிக்கலாம். வாக் பண்ணுறவங்களும் இருக்காங்க, கை பிடிச்சிக்கிட்டு ஜாலியாக போகிறவங்களும் இருக்காங்க. மாட்டு வண்டிக்கு ஆசைப்பட்டு அதில் உட்காந்து ஜாலியாக போகிறவங்களும் இருக்காங்க. நாங்கள் மாட்டு வண்டியில் தான் போனோன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நாளாச்சு மாட்டு வண்டியில். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அப்படியே அந்த வியூ எல்லாம் பார்த்துட்டு அப்படியே போகிறதுக்கு. சைக்கிளில் போகிறாங்க நிறைய பேர். சைக்கிளில் வந்து டிராஃபிக்கெல்லாம் இல்லை பார்த்துக்கோங்களேன். அப்படியே பசங்களாம் ஜாலியாக மச்சான் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு ஜாலியாக சைக்கிளில் போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த பக்கம் இருக்கிற மரமெல்லாம் கொஞ்சம் நிறைய மரமெல்லாம் வந்து அவங்க அந்த பாக்கு இது மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க. அப்போது சிவனோட பேக் சைடாக அங்கே தான் வந்து பார்க்கிங் வர மாதிரி இருக்குது. அப்போது அப்படியே ஆனால் அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா விஐபிகளுக்கும் ஒரு தரிசனம் மாதிரி அங்கே இது பண்ணியிருக்காங்க. நம்ம மாதிரி இருக்கிறவங்க சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் முன்னாடி அந்த பக்கம் வந்து அந்த கூண்டுக்கு இந்த பக்கம் விட மாட்டேங்கிறாங்க. அந்த லைட்டு பார்க்கும்போது மட்டும் அது பண்ண விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா விஐபிஸ்க்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. நல்லா இருந்துச்சு. சிவனோட லைட் டெக்கரேஷன் பார்க்குறதுக்காகத்தான் நாங்கள் வந்தோம். சூப்பராக இருந்துச்சு. அதுதான் வீடியோ எடுத்திருக்கேன். அப்புறம் வயசானவங்கள ஜாலியாக கை பிடிச்சிக்கிட்டு எல்லாம் பேசிகிட்டு இந்த இடம் முதல்ல எப்படி இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு அதில் சிவனோட அந்த லைட் டெக்கரேஷனில் ஒரு கழுகு பார்த்திங்கன்னா ரைட் காது கிட்ட உட்காந்துருக்கு போல். அந்த லைட் டெக்கரேஷன் பண்ணும்போது அந்த கழுகு பறந்து போயிடுச்சு. அது வேறு நிறைய மக்கள் பார்த்தாங்க. நானும் அதை பார்த்தேன், ஆனால் வீடியோ எடுக்க முடியல. கரெக்டாக அந்த காது அந்த கம்மல் மாதிரி இருக்குது பார்த்திங்களா அங்கே. அப்போது வீடியோஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்னு நான் அப்போ தான் மொபைல் எடுக்கிறேன், அதுக்குள்ளே அது பறந்து போயிடுச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு தெரியுங்களா? இந்த லைட் டெக்கரேஷனுக்கும் அந்த சாங்குக்கும் அங்கே. ஆனால் முன்னாடி விட மாட்டேங்கிறாங்க. அது ஒன்று தாங்க பிரச்சனை. விஐபிஸ்க்கு மட்டும்தான் விடுறாங்க. ஃபுல்லாக கேட் போட்டு இது க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த சிவனை நம்ம அப்படியே வானத்திலேயே இப்படியே உட்காந்து பார்த்து தரிசிக்கிறதும் அப்படியே அந்த லைட் டெக்கரேஷன் பார்த்து இது பண்ணுறதும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அது ஒரு புது அனுபவமாக தான் இருந்துச்சு. எனக்கு அங்கே தியானத்தில் இருக்கிற இதில் கூட எனக்கு கிடைக்கல. இங்கே இருக்கும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. இந்த ஒரு இடத்துல மட்டும் அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாக இல்லை. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது பார்த்துட்டு இருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க. ஆனால் எல்லா மக்களும் மொபைல் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பாட்டோட சவுண்டு கேட்க, அந்த லைட்டோடது பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எத்தனை பேர் எங்கேருந்து வந்திருக்காங்க பாருங்கள். ஆனால் அது விட மாட்டேன்ட்டாங்க. கடைசியில் அப்போ எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள்லாம் அடித்து பிடிச்சி போய் அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நல்லா இருந்துச்சுங்க. சிவனோடது பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அப்படியே அந்த என்ன சொல்கிறது, லைட் டெக்கரேஷனோடது அந்த சிவனோட கண் அப்படியே நம்மளே பார்க்குற மாதிரியெல்லாம் இருக்குது. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கழுத்துக்கிட்டலாம் வந்து அந்த தாண்டவம் ஆடுறதெல்லாம் போட்டிருந்தாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செம்ம கூட்டம். வீக் டேஸில் பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே தான் சரியான கூட்டம். அந்த கூட்டத்தில் தான் போய் எப்படியோ அடித்து பிடிச்சி போய் ஒரு இடம் பார்த்து உட்காரணும். வந்தோடனே உட்காருங்க தான் சொல்கிறாங்க. எங்கே இடம் இருக்குது போய் உட்கார்றதுக்கு? அடித்து பிடிச்சி ஏதோ ஒரு இடத்த பார்த்து டப்புன்னு உட்காந்துடு. அப்படியே பார்க்குறேன். இதுதான் நான் போகிறது, இதுதான் ஃபஸ்ட்டுன்னு பார்த்துக்கோங்களேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, வீடியோலாம் எடுத்து போட்டிருப்பீங்க. ஆனால் நான் போகிறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. சூப்பராக இருந்துச்சு. அந்த சாயங்கால வேளையில் அந்த சிவன் வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டு லைட்டாக கண்ணை திறந்து எல்லாம் மக்களை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல். அது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அது பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இடி மின்னல் மாதிரி டைப்பெல்லாம் பண்ணியிருந்தாங்க. எனக்கு என்னவோ இதை பார்க்கணுன்னா எனக்கு திருவண்ணாமலை சிவன் அப்படி தான் எனக்கு தோணுது. இல்லாட்டி கைலாய மலை சிவன். எனக்கு இங்கே வந்து அவ்வளோக்கா பக்தியெல்லாம் எனக்கு இங்கே வரல. ஆனால் இங்கே இருந்து சிவனோட அந்த லைட் டெக்கரேஷன் இதெல்லாம் பார்க்கும்போது மட்டும், அப்படியே சிவனோட ருத்ரதாண்டவம் இதெல்லாம் பண்ணும்போது மட்டும் எனக்கு ஒரு
ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடைச்ச மாதிரி அப்படியே இருந்துச்சு. அவ்வளோதானே தவிர, தியான கூடத்துலலாம் எனக்கு ஒன்றுமே வரலங்க. அப்படியே நான் போய் கண்ண மூடி உட்காந்தா நெறைய பேர் தூங்குற மாரி தான் எனக்கு தெரியுதே தவிர, எனக்கு வந்து ஒண்ணும் பெருசா தெரியல. அப்போ ஆன்மீக சம்மந்தப்பட்டது ஒவ்வொருத்தவங்களோட மனசாட்சி சம்மந்தப்பட்டது. அத நம்ம குத்தம் சொல்ல வேண்டாம். எனக்கு அந்த மாரி எந்த இதுவும் வரல. அ தியானத்தில நெறைய எக்ஸ்பர்ட் ஆனவங்கலாம் அங்க உட்காந்துருந்தாங்க. நெறைய பண்ணிகிட்ருந்தாங்க. ஃபாரினர்ஸ்லாம் நெறைய பண்ணிகிட்ருந்தாங்க. நெறைய ஃபாரினர்ஸ் மட்டும் தான் அங்க முன்னாடி இருக்காங்களே தவிர, விடவெல்லாம் மாட்டேங்கிறாங்க. சாட்டர்டே, சண்டேனா ஃபுல்லா ஃபாரினர்ஸ் அங்க. அப்புறம் கொஞ்சம் விஐபிஸ் மட்டும் தான். அவங்க மட்டும் தான் அங்க இருக்காங்களே தவிர, நம்ம இருக்கிற மாரியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஆ அப்படியே இருக்கு. ஆனா சூப்பரா இருக்கு.